ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பலூன்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே என் பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ நம்ம சீரியஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டுட்டேன். இது 3வது வீடியோ. இதுதான் பர்த்டே பார்ட்டி வீடியோ ஆக்சுவலி. ஸோ இப்போ டெக்கரேஷனுக்காக பலூன் எல்லாம் ப்ளோ பண்ணி ஆர்ச் பண்ணுவாங்க இல்லையா? பலூன் ஆர்ச் அது பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாக்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்த்டே பேனர் எந்த பொசிஷனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க என் பையனுக்கு நாங்கள் பண்ணியிருந்த பர்த்டே பேனர் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தது. ஸோ இப்போ சூப்பராக ஆர்ச் எல்லாம் செட் பண்ணி இந்த பேனர் பர்த்டே பேனருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இதுதாங்க ஃபைனல் ரிசல்ட். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த தடவை என் பையனோட ஃபோட்டோ போட்டு கஸ்டமைஸ் பண்ணி பர்த்டே பேனர் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இந்த எல்இடி லைட்டோட இந்த ஃபோட்டோ ஹேங்கிங் வரும் இல்லையா? இந்த வாலில் ஹேங் பண்ணுறது. ஸோ அது வாங்கியிருந்தோங்க. அதில் என் பையனோட ஃபோட்டோஸ் எல்லாமே அவன் பேபியாக இருந்ததுலேருந்து ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நாங்கள் பிரிண்ட் போட்டு இந்த மாதிரி வாலில் ஹேங் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு கிட்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தானே நம்ம பர்த்டே பார்ட்டி பண்ணுறதா பிளானு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு லிஸ்ட்டெல்லாம் எழுதி கிஃப்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லா வேலையுமே லிஸ்ட்டு போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த கிஃப்ட் பேக்கிங்லாம் ஒரு 5 days பிஃபோராகவே நாங்கள் பண்ணி வச்சிட்டோம். இது என்ன கஷ்டமான வேலையா, ஈஸியான வேலை தானே அப்படின்னு பார்க்கும்போது இருக்குங்க. பட் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. அதனாலேயே முன்னாடியே ஒவ்வொரு வேலையாக முடிச்சு வச்சிட்டோம். யார் கொடுத்ததுன்னு பாரு. ஆமா, ஆதியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்துறான். ஏ வாவ்டா, அதுக்கு ஏ வாவ், சூப்பரா கருணா. இது பாரு, அப்புறம் வீஜி இது கொடுத்துறான். நாளைக்கு போய் தேங்க்யூ சொல்லு, சரியா? இன்னைக்கு சொன்னியா? யார் கொடுத்தா? டீச்சர் கொடுத்தாங்களா? ஆதியோட டீச்சர் கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க ஆதிக்கு, ஆதியோட பர்த்டேக்கு. இல்லம்மா, இதுமா என்னது? இது பிளாக்ஸ் மாதிரி போல. இப்பயா அப்புறமா பண்ணலாம். ஸோ இது பர்த்டே அன்னைக்கு காலையில எடுத்ததுங்க. எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பரோட்டா மட்டும் பண்ணிக்கலாமே அப்படின்னு பிளான் இருந்துச்சு. ஸோ என் கணவர் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆல்ரெடியே சொல்லிட்டாரு பரோட்டா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரோசன் பரோட்டா தாங்க வாங்கியிருந்தோம். அதை வாங்கி சூப்பராக பார்த்தீங்களா, பரோட்டா மாஸ்டர் கூட இப்படி பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ப்ராப்பராக பரோட்டா ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. உண்மையாகவே செம்ம பெரிய ஹெல்ப் தாங்க. நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் இந்த கேப்பில். ஸோ ஃபைனலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்துட்டே இருந்தாங்க. பசங்களும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குட்டீஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான், யாரையும் கையில் பிடிக்க முடியாது. சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற கதை தான்.
பெருசா ஒண்ணுமே பண்ண வேணாங்க. ஒரு பலூன் போதும் எங்க பசங்கள வந்து என்கேஜ் பண்றதுக்கு. ஆளுக்கு ஒரு பலூன் வச்சு என்ன சத்தம் போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? செம்ம ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்க. நாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியா சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பசங்க எங்க இருக்குன்னே நாங்க தேடவே மாட்டோம். ஏன்னா, அவங்கள என்கேஜ் பண்ணி ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க சாப்பிட்டுறலாம். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிருச்சுங்களா, அதனால வந்துட்டு லஞ்ச் டைம் ஆயிருச்சு. அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அதனால வந்து இப்ப எல்லா ஃபுட்டையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கோம் நானும் என் கணவரும். ஸோ இன்னைக்கு என்னலாம் மெனு அப்படின்றத ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம் வாங்க. நூடுல்ஸு, பன்னீர் 65, அதுக்கப்புறம் வந்து பரோட்டா, சிக்கன் கிரேவி, வெஜ்ஜு கிரேவி, மட்டன் பிரியாணி, வெஜ்ஜு பிரியாணி, ரசம், ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தந்தூரி, பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு டெசர்ட்டுக்கு வந்துட்டு ஷாஹி துக்ரா, இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. கூட வந்து ஐஸ்கிரீமுமே வந்து கடையில் வாங்கி வச்சாச்சு. ஸோ சூப்பராக வந்து இப்போ சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல தான் ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டோன்னா அம்மாக்கெல்லாம் ஃப்ரீயாக சாப்பிடலாம் இல்லையா? அதனால வந்து கிட்ஸ் கூட்டத்தை வந்து சாப்பிட்றதுக்காக வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு எடுத்து கொடுக்கறது தான் பெரிய டாஸ்க் எல்லாருக்கும். ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. தண்ணி பண்ணுங்க. தண்ணி ரொம்ப ரொம்ப நூடுல்ஸ் அந்த பக்கம் இருக்கு. நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே காமனா ஒரே நூடுல்ஸ். அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது. ஸோ அவங்களுக்கு தேவையானதை அழகா சாப்பிட்டுப்பாங்க. ஸோ வந்துட்டு லைக் இந்த மாதிரி வந்து ஈகோ விஷயம் எதுவுமே இங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காதுங்க. எல்லாருமே அவ்வளோ ஃப்ரீயாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட வீட்டில் நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். நானுமே எந்த வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எந்த பார்ட்டிக்கு போனாலுமே சரி அப்படி தான் இருக்கும். இங்கே எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்தாலுமே நாங்கள் எந்த கெட் டுகெதர் பண்ணாலுமே வந்துட்டு நாங்கள் அப்படி தாங்க இங்கே இருக்குமே. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே இருக்கும். அபி தம்பி என்ன சாப்பிடுவான்? இருக்கா? என்னையே ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நமக்கும் பசிக்கும் இல்லையா, அதனால நம்ம பிளேட்டையுமே ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்களான்னு ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சாப்பிடலாமே சொல்லி என்னோட பிளேட்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேங்க. அன்னைக்கு வந்துட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு வெஜிடேரியன். ஏன்னா அன்னைக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு நாங்கள் வந்து பர்த்டே பார்ட்டி பிளான் பண்ணியிருந்ததுனால வந்து நாங்கள் 2 பேருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அன்னைக்கு. அதனால வந்து வெஜ் பிரியாணி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் எடுத்து வந்து சாப்பிட்டோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து வெஜ் கிரேவியும் வெஜ் பிரியாணியும் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக கதை பேசி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலே நிறைய கதை பேசுவோம். அடுத்ததாக வந்துட்டு கேக் கட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து காஸ்கோவில் தாங்க நாங்கள் சாக்லேட் கேக் மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த கேக் டாப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஏன்னா என் பையன் வந்து ஹாட் வீல்ஸ் தீமில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அதனால் லாஸ்ட் இயர்லாம் தீம்டு கேக்கே ஆர்டர் கொடுத்துட்டோம். இந்த தடவை வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு இந்த கேக் டாப்பர்ஸ் எல்லாம் வாங்கி வந்துட்டு இந்த சாக்லேட் கேக் மேலே வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ வந்து பெரிய கேக்காக வந்து காஸ்கோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த கேக் டாப்பர்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்.
நான் வீட்லயே வந்துட்டு இந்த கப் கேக்ஸ் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். இந்த கப் கேக் ஸ்டாண்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அழகாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அரேஞ்ச் பண்ணி அப்படியே முடிச்சாச்சுங்க. சூப்பராக வந்து எல்லாமே கேக் டேபிள் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கட் பண்ணிட்டியா? அம்மா கொஞ்சம் வழி விடுச்சு நீ அந்த பக்கம் வா. தம்பி கொஞ்சம் பேக்ல போ. இது கரெக்டா இருக்கா நான் மறக்கிறேன். இல்ல போ. கேக் மலையா கால வச்சிரா கேக்குறியா? நல்ல கேக். கேக் கூட வேணாம்டா. அந்த கேர்ள்ஸ் வர கேட்டாங்க பாருங்க. இல்ல அத கரெக்ட்டா இதெல்லாம் கேட்கணும். அப்பா வெளியில பண்ணிட்டு ஜீவா போட்டு வர வர வர. ஆளுக்கு கண்ணு வேற தோணுமா? இப்போ வந்து சூப்பராக வந்து நம்ம கேக் கட்டிங்லாம் முடிச்சாச்சுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கேக் கட்டிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன கேக் சாப்பிடணும் இல்லையா, அதனால வந்துட்டு கேக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. பிளேட்ஸில் வந்து பசங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட் வச்சு கொடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நிம்மதியாக உட்காந்து கேக் சாப்பிடலாம் இல்லையா. ஸோ இப்போ வந்து கேக் எல்லாம் கட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இவங்களாம் ஜம்முன்னு உட்காந்து கேக் சாப்பிட்றானுங்க. ஃபுட்டு சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ ஆர்வமே வரல. ஆனால் கேக்குன்னு சொன்னால் போதும் எங்கள் பசங்களாம் இப்படி வருவாங்க ரெடியாகி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் ஃபோட்டோ செஷனுக்கு வந்துட்டோங்க. இது வந்துட்டு ஒரு குரூப் வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். சைடில் வந்து ரெக்கார்டும் பண்ணிட்டேன். ஸோ குரூப் ஃபோட்டோலாம் சூப்பராக வந்து எடுத்தோம். ஸோ சூப்பராக நம்ம குரூப் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கிட்ஸுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து ஆதியே வந்துட்டு இந்த தடவை வந்து கொடுக்க சொல்லியாச்சு. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவன் ஹாப்பியாக வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோங்க. ஸோ ஃபைனலி இப்போ வந்து நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ செஷன். ஸோ இப்போ பர்த்டே பார்ட்டி இல்லை எந்த பார்ட்டியாக இருந்தாலுமே நம்ம முக்கியமாக பண்ணுற வேலை என்ன, ஃபோட்டோஸ் எடுக்கிறது தானே. இதெல்லாம் தொன்று தொட்டு வர கலாச்சாரம் இல்லையா, நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தே ஆகணும்ல. இது என்ன பெருமையா, இதெல்லாம் கடமை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. அதிமா பர்த்டே ஹாப்பியாக இருந்துச்சாடி? உனக்கு ரொம்ப பிடிச்சதா? என்ஜாய் பண்ணியா? இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு? டே எப்படி இருந்துச்சு? குட் குட்டா சூப்பரா சூப்பராக இருந்துச்சா? ஸோ இப்படி தான் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இன்றைக்கி டேவை வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவோங்க. என் பையனும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி, ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து இந்த டே வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோங்க. ஹோப் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.